Good morning, dear aspirants. Hope you all are doing great. So we are getting much more queries and inquiries and the doubts regarding current affairs. அது எங்களுக்கு உண்மையாலுமே வந்து ரொம்ப நம்ம கொடுக்குற இந்த விஷயம் வந்து உங்க இவ்வளோ பேருக்கு சப்போர்ட்டாக இருக்குன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அதே நேரத்தில் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ் இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸோட டெடிக்கேட்டட் கிளாஸ் ரூம் செஷன்ஸில் ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ஓவர்வியூ ஒரு பர்வியூ மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ வித் தட் நோட் இன்னைக்கு 28/10 நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் லான்ச்சஸ் State Investigation Report 2.0, which is considered to be a very, very transformative initiative. Election Commission of India ஓட டிரான்ஸ்பரன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒரு ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லலாம். மெயின்ஸில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொஸ்டின் எப்படி வந்தாலும் இதை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ when it comes to the actual issues பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏன் இந்த ரிவிஷன் ப்ராசஸை கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃப்ரம் November 4th December 4th வரைக்கும் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து தே கண்டக்ட் ஒவ்வொரு ஓட்டர்ஸோட டெலிஷன் அடிஷன்ஸு அண்ட் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஏரியாஸில் அந்தந்த எலிஜிபிள் ஓட்டர்ஸை ப்ராப்பராக ஐடென்டிஃபை டாக்குமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஹவுஸ் டு ஹவுஸ் எனுமரேஷன் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன். அண்ட் ஆன் December 9th த ப்ரிலிமினரி எலக்டோரல் ரோல்ஸை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக்கு அதை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஸோ சிட்டிசன்ஸ் வந்து அதை ரிவ்யூ பண்ணலாம். அந்த எலக்டோரல் ரோல்ஸில் சிட்டிசனோட நேம் இருக்கும். ஸோ அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி அந்த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த ப்ராசஸை கொண்டு வர்றதுக்காக எனி டிஸ்கிரிப்பன்சி இருந்தாலும் வந்து பப்ளிக் அதை எடுத்துட்டு வரலாம். ஸோ ஃப்ரம் December 10th to Jan 9th வரும் சிட்டிசன்ஸ் வந்து ஏதாவது கிளைம் இருந்ததுன்னா அதை சப்மிட் பண்ணலாம். அதே நேரத்தில் ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அந்த எலக்டோரல் ரோலில் அதையும் வந்து அவங்க கொடுக்கலாம். அதே மாதிரி இன்அக்யூரசி இருந்தாலும் கொடுக்கலாம். ஸோ ஃபைனல் எலக்டோரல் ரோல் வந்து வில் பி பப்ளிஷ்ட் ஆன் February 7. இந்த ஃபைனல் எலக்டோரல் ரோல் வந்து பப்ளிக் ஸ்க்ரூட்டினிக்கு அப்புறம் தான் இதை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்டேட்டட் அண்ட் வெரிஃபைட் லிஸ்ட் ஆஃப் voters who are eligible to participate in the upcoming elections அது வந்து February 7th பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் டேக்கன் பை த எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா என்னன்னா இதில் பப்ளிக் ஸ்க்ரூட்டினிக்கு கொண்டுட்டு வர்றாங்க ஒரு எலக்டரல் ரோல் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதில் முக்கியமாக அஸ்ஸாமுக்கெலாம் சில எக்ஸப்ஷனல் கேஸ் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன் வந்து அண்டர் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறதுனாலையும் அஸ்ஸாம்ஸ்க்கு சிட்டிசன்ஷிப்புக்கு தனியாக ரெகுலேஷன்ஷிப் இருக்கிறதுனால நிறைய வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கிறனால அவங்களுக்கு இந்த நேஷ்னல் இன்டெகிரிட்டியை பேலன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ரீஜனலாக இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது ரெண்டத்தையுமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த எஸ்ஐஆரை லான்ச் பண்ணுறதுனால அதாவது எஸ்ஐஆர் 2.0 தட் இஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் 2.0. ஸோ எலக்டோரல் ரோல் ரிவிஷன் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக இந்த எலக்டோரல் இன்டெகிரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ தட் அந்த லிஸ்ட் வந்து அக்யூரேட்டாகவும் அப் டு டேட்டும் இருக்கும். ஸோ டூப்ளிகேட் என்ட்ரிஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த ஐடியாஸ் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 51 crore voters covered across 12 states and union territories. 68 lakh plus names will be deleted in Bihar's phase 1. So 4 Tamil Nadu, West Bengal, Kerala and Puducherry, this all. இது ரொம்ப முக்கியம் prelims-க்கு. Which among the following states or union territories are included in SIR 2.0 which is recently initiated by Election Commission of India? அப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு. So remember Tamil Nadu, West Bengal, Kerala and Puducherry. These are the poll bound states included in SIR 2.0. ஸோ இந்த ஓட்டர் பேஸ்னால டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் வந்து இந்த இதில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ வந்து சுப்ரீம் கோர்ட்ஸ் டைரக்டிவ் ஆன் ஸ்ட்ரே டாக் மேனேஜ்மெண்ட்.
சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டா இன்டர்வென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா இந்த ஸ்ட்ரே டாக் இஷ்யூ வந்து நாட் ஒன்லி இன் அவர் பர்டிகுலர் ஸ்டேட், இந்த மொத்த நம்ம கண்ட்ரிலேயே இருக்கக்கூடிய இது ஒரு இஷ்யூவா கருதப்படுது. அதாவது எக்ஸப்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் தெலுங்கானா இந்த 2 ஸ்டேட்டை தவிர பாக்கி இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ்லயும் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி சுப்ரீம் கோர்ட் முன்னாடி பர்சனலி அப்பியர் ஆகணும்னு சொல்றாங்க. எதுக்காகனா they fail to comply the directives regarding the stray dog management. stray dog management ஓட directives எந்த ஸ்டேட்டும் கடைபிடிக்கல. அதனால நம்ம கண்ட்ரி வந்து ராபிஸ்ல அதிகப்படியான கிட்டத்தட்ட 36% டெத் வந்து ராபிஸ் மூலமா வருது அப்படிங்கிறதுனால இதை சொல்லியிருப்பாங்க. அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் தட் இஸ் ஏபிசி ரூல்ஸ் 2023ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்த ரூல்ஸ் எதுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் cruelty to animals act 1960. ஸோ ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன்ஸை மேனேஜ் பண்றதுக்காக அதாவது அவங்க அந்த ஸ்ட்ரே டாக்குக்கான வேக்சினேஷன், ஸ்டெரிலைசேஷன், டிவார்மிங், இம்யூனைசேஷன் இது எல்லாத்தையுமே வந்து இந்த ரூல்ஸ் கீழே இந்த டைரக்டிவ்ஸ் இருக்கு, அதன் அடிப்படையில கொண்டு வரணும். இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருந்தால் கூட ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் கேப் பர்சிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஒன்லி த ஸ்டேட்ஸ் ஆஃப் தெலுங்கானாவும் வெஸ்ட் பெங்கால், சம் முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி அங்க மட்டும்தான் இதை வந்து இந்த கம்ப்ளைன்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதை என்ன சொல்றாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ளா இருக்கு, ஃபெயிலியர் இருக்கு, இதை யாரும் வந்து இன்னும் கொண்டு வரல. ஸோ அப்போ இதனால என்ன பிரச்சனை வருது, இந்த கேப் இருக்கிறதுனாலையும் யாரும் இதை வந்து எடுத்துட்டு வராததுனால, இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால India is facing a severe public health crisis because of this stray dog. So the statistic பாருங்க, இமீடியட்டா இந்த stray dog மேனேஜ் பண்ணணும் அண்ட் ரேபிஸ் ப்ரிவென்ஷனை கொண்டு வரணும் டு சேஃப்கார்ட் த பப்ளிக் ஹெல்த்ன்னு சொல்றாங்க. ஸோ கவர்னன்ஸ் சேலஞ்சஸை பொறுத்த வரைக்கும் அனிமல் வெல்ஃபேர் மேனேஜ்மெண்ட் எவிடென்ட்டாக இருந்தால் கூட முனிசிபல் கெப்பாசிட்டிஸ் கிடையாது, இன்னடிக்குவேட்டாக இருக்கு. அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்க இன்னடிக்குவேட்டாக இருக்கிறதுனால தான் அன்கண்ட்ரோல்டாக இந்த ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன்ஸ் இருக்குன்றத தெரிய வருது இதனால. அதே மாதிரி ஆர்டிகல் 144 படி சுப்ரீம் கோர்ட் எம்பசைஸ் த ரூல் ஆஃப் லா அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ தட் இது வந்து 144 கீழே தான் இந்த இதை வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த டைமென்ஷன்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது என்ன, இது வந்து ஜுடிஷியல் அவுட்ரீச் ஆச்சு. அவங்களுக்கு என்ன வேலைன்னா தே ஹாவ் த ஸ்கோப் அண்டர் த ஆர்டிகல் 144. ஓகே. ஸோ அனிமல் வெல்ஃபேர் கவர்னன்ஸ்ல ரிப்பீட்டடா டென்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டை எடுத்து சொல்றாங்க. So national action plan for rabies elimination is there, so that eliminate the dog medicated rabies by 2030. இது ஆக்ஷன் பிளான் இருக்கு. பட் அந்த ஆக்ஷன் பிளானை வந்து நம்ம ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்றதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ தட் இமீடியட் ஆக்ஷன் பிளான் வி ரெக்வயர்டு ஃபார் தட். அதே மாதிரி நம்ம ஸ்மார்ட் சிட்டி மிஷன் வாஸ் தேர். ஸோ ஸ்மார்ட் சிட்டி மிஷன் கீழே இதையும் நம்ம இன்டகிரேட்டடா கொண்டுட்டு வரணும். லைக் டெக்னாலஜி இனோவேஷனை கொண்டு வந்து இந்த அனிமல் வெல்ஃபேரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அர்பன் என்விரான்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது ஒன் ஹெல்த் ஃப்ரேம் ஒர்க் இனிஷியேட்டிவ் இருக்கு. ஸோ ஒன் ஹெல்த் ஃப்ரேம் ஒர்க் இனிஷியேட்டிவுமே வந்து ஹியூமன், அனிமல் இது எல்லாமே, என்விரான்மெண்டல் ஹெல்த் இது எல்லாமே இன்டகிரேட்டடா பண்ணணும். ஸோ இவ்வளோ ஃப்ரேம் ஒர்க் இருந்தும் நம்ம இதை செயல்படுத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறதுனால தான் 36% ஆஃப் த பீப்புள் இஸ் டையிங் பிகாஸ் ஆஃப் ராபிஸ்ன்றது ஒரு அலார்மிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் இதை வந்து இமீடியட்டா எல்லா சீஃப் செக்ரட்டரியும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது சைனாஸ் மிலிட்ரி பர்ஜ், ஹிஸ்டாரிக் டேர்னிங் பாயிண்ட் இன் சைனா. சைனால என்ன நடக்குதுன்னா, அதாவது அக்டோபர் 17, 2025. ஸோ முக்கியமாக சைனாவில் இருக்கக்கூடிய திஸ் சீஸ் ஆன்டி கிராஃப்ட் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் திட் சீஸ் ஆன்டி கிராஃப்ட் ப்ரோக்ராம்னா, இந்த மிலிட்ரியில் இருக்கக்கூடிய டாப் நோஸ் பொசிஷனில் இருக்கக்கூடிய மிலிட்டன்ட் இவங்களை எல்லாரையுமே சடனாக ஓவர் த நைட் என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, ரிமூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்டி கரப்ஷன் கேம்பைன்னு சொல்றாங்க அவங்க.
So this is a high ranking military commandants. ஆன்டி கரப்ஷன் கேம்பெயின் 2012லயே கொண்டு வந்தாச்சு இன் சைனா பாலிடிக்ஸ்ல. ஏன்னா கரப்ஷன் வந்து சைனால பொறுத்த வரைக்கும் இன் ஆல் ரூட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து இருக்கு, அண்ட் ஆல்சோ இன் த மிலிட்ரி ஆல்சோ. ஸோ அதனால இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இந்த ரீசன்ட் பீரியட்ல ஒரு ஹிஸ்டாரிக்கா ஒரு பர்ஜ் எடுக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 ஹை ரேங்கிங் மிலிட்ரி கமாண்டர்ஸ் அவங்கள எல்லாரையுமே வந்து வித் ரிமூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த இஷ்யூ. சைனீஸ் மிலிட்ரியில So Fujian gang, who is a threat, who is associated with Xi Jinping, earlier political career இருந்தா கூட அவங்களுக்குள்ள ஃபேக்ஷன் இருந்தது. ஸோ அதே மாதிரி செவரல் ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸும் இந்த ஆன்டி கரப்ஷன் எஃபோர்ட்ல யாருக்கிட்ட எல்லாம் வந்து அந்த கான்ஃபிளிக்ட் இருந்ததோ அவங்களையும் வந்து ஜியோட லாயலிஸ்டா இப்ப யாரு அந்த ரிமூவல் பண்ண பிறகு ஷி ஜின்பிங்கோட லாயலிஸ்டா இருக்கிறவங்கலாம் ஹெட் ஆஃப் த மிலிட்டன்டா வந்திருக்காங்க அப்படிங்கிறது அனதர் இன்னொரு தரப்போட ஒரு 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 ஐடியாலஜி. பட் அவங்களுடைய வாதம் அது. So whatever it is now, absolute control has been taken by the Xi Jinping in China. That is the idea. ஸோ இங்கே வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா லீடர்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு அனார்கியா, ஒரு 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 டிக்டேட்டர்ஷிப்பா எப்படி நார்த் கொரியா கியூபால நடக்குதோ அதே மாதிரி சைனாலையும் இப்போ this history is repeating. So he is consolidating power completely. And அவருக்கு லாயலா இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த மிலிட்ரிலையும் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்லையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷன் லீடர்ஷிப்பையும் சரௌண்டட் ஹிம்செல்ஃப். ஸோ அவங்களோட ட்ரஸ்டட் ஆலிஸ் வச்சுட்டு ஹீ இஸ் சரௌண்டிங் எவ்ரி ஒன். அதே மாதிரி பீப்புள் லிபரலேஷன் ஆர்மி இஸ் ஆல்சோ whoever supported to him, his own personal, அவங்கள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. So that is an idea. Next, the decline of Dogri language. Dogri languages வந்து ஒரு இதை வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் கிரைசிஸ்ன்னு சொல்றாங்க. ஏன் இந்த லிங்குவிஸ்டிக் கிரைசிஸ் அப்படின்னா ஒரு மொழி அழிந்து கொண்டு வருகிறது. எதனால? பர்டிகுலர்லாம் இந்த பார்டர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து இந்த லாஸ்ட் 50 இயர்ஸ்ல 220 லாங்குவேஜஸ் லாஸ்ட். ஏன் நம்ம ஹிந்தி எதிர்க்கிறோம் அப்படின்னா இதுவும் ஒரு காரணம். நம்மளுடைய இண்டிஜினியஸ் லாங்குவேஜை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அதை எதிர்க்கிறோம். ஸோ ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக போஜ்பூரி, ராஜஸ்தானி, நாகாஸ், இந்த மாதிரி பல லாங்குவேஜ் வந்து அழிந்து போய் அங்க ஹிந்தி தான் வந்து பேசப்படுது. ஸோ அதே மாதிரி 220 லாங்குவேஜஸ் லாஸ்ட் இன் த லாஸ்ட் 50 இயர்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து மோஸ்ட் என்டேஞ்சர்ட் டைலாக்ட் வேர்ல்டுலேயே மோஸ்ட் என்டேஞ்சர்ட் டைலாக்ட்னா அழியக்கூடிய மொழிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு எதுனா அது இந்தியான்னு சொல்றாங்க. ஸோ எஸ். And this 56% of rural speakers actively speak Dogri language, and urban speakers speak 45% of the people speak urban speakers, they speak this language. 15% of the rural writers write this language, and 4% of the urban writers write these languages. So இப்போ survey says that majority of the rural speakers use this language in their daily communication. பட் அப்படி இருந்தா கூட இது இப்போ என்டேஞ்சர்டா போயிட்டு இருக்குன்றது தான். 45% of the people, yes, as I said, and the 15% of rural writers. இவ்வளோ பேர் இவ்வளோ வழக்கு மொழியா இருக்கக்கூடியது 2021 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா endangered languagesல Dogri is also there. So this இந்த சென்சஸ்லேயே வந்து என்டேஞ்சர்ட்ல இது இருக்கிறதுனால, so shifting the regional languages like Dogri, definitely what will happen, the linguistic heritage pride வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து அங்கே அதுக்குமே ஒரு என்டேஞ்சர்டா இருக்கும். ஸோ மல்டிலிங்குவலிசமை ப்ரொமோட் பண்ணலாம், ப்ரொஃபஷனல் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணலாம், பட் அட் தட் சேம் டைம் திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், US
பாகிஸ்தான் ரிலேஷன்ஸ் ஒரு மேக்னிஃபிகேஷன் டெலியூஷன் பார்க்கலாம். யூஎஸ் பாகிஸ்தான் ரிலேஷனோட ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது ஒரு டைம் லைன்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது முதல்ல கோல்டு வார் அலையன்ஸ் யூஎஸ் பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்போட கீ மைல்ஸ்டோன் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்சல்யூட்லி அது கோல்டு வார் ஏரா அப்பதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கா ஸ்டார்ட் ஆகுது. 1954ல இட் ஸ்டார்ட்ஸ். ஸோ 1954ல மியூச்சுவல் டிஃபென்ஸ் அசிஸ்டன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. பர்டிகுலரா அவங்க முதல்ல சைன் பண்ண அக்ரிமெண்ட் வந்து டிஃபென்ஸ்க்காக தான். ஸோ மிலிட்ரி கோஆப்ரேஷன் தான் அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு பிகினிங்கா இருந்தது. ட்ரேடோ வேற எதுவும் கிடையாது. ஸோ யூஎஸும் பாகிஸ்தானும் எஸ்டாப்ளிஷ்டா ஒரு கீ ஆலையா இருந்தாங்க சவுத் ஏஷியா அகெயின்ஸ்ட் கம்யூனிசம். ஸோ எப்போ இது நடந்ததுன்னா 1954 ஃபாலோடு பை 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ஆர்ம்ஸ் பாகிஸ்தான்ஸ் ஆப்ரேஷன்ஸ் கிப்ரால்டர் எங்கன்னா காஷ்மீர்ல. ஸோ அப்போ வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. ஏன்னா யூஎஸ் பாகிஸ்தான் ரிலேஷன்ஸ் வந்து அங்கே எகெயின் தே ஸ்டார்ட் டு சோ சீட்ஸ் ஆஃப் டிசல்யூஷன்மெண்ட். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1980ஸ்ல யூஎஸ் அண்ட் பாகிஸ்தான் லெட் பை ஜெனரல் ஜியா உல் ஹக் அவங்க வந்து இதே he supported Afghan Mujahideen against the Soviet invasion. சோவியத் இன்வேஷனுக்கு அகேன்ஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க. மேக்கிங் த பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் கவுண்டரிங் சோவியத் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த ரீஜியன். சரிங்களா? அதே மாதிரி 2001 to 2018ல அதாவது போஸ்ட் 9/11 அட்டாக் அப்ப யூஎஸ் லெட் வார் ஆன் அட்டாக் அது. ஸோ சஸ்டைனபிள் மிலிட்ரி எய்டு கொடுத்து அண்ட் டெரரிசம் குரூப் ஹார்பர் பண்ணி தட் ஆக்சுவலி ரெண்டு கண்ட்ரியோட ரிலேஷன்ஸ் ஸ்ட்ரெயின் ஆனது அப்பதான். ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலா நடந்த பிரச்சனை. பட் இந்த சைக்கிள் ஆஃப் சாங்ஷன்ஸும் அதிகமா நடந்துகிட்டே இருந்தது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் நெசசிட்டி டிரைவ்ஸ் கோஆப்ரேஷன் அண்ட் எய்டு இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நடக்கும்போது அப்ப கோல்ஸ் ஃப்ரிக்ஷன்ஸ் மிஸ்ட்ரஸ்ட் நிறைய வந்ததுனால டிஸ்இல்யூஷன்மெண்ட் நடக்குது. ஸோ யூஎஸ் ஸ்டார்டட் டு இம்போஸ் பெனால்டிஸ் டு பாகிஸ்தான். ஆல்சோ யூஎஸ் ஸ்டார்டட் டு கட் டவுன் த எய்டு. ஸோ ஏன்னா அவங்க வந்து டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பாகிஸ்தான் ஆக்ஷன் ஆன் பாலிசிஸ்னால பெருசா சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூஎஸ்க்கு கிடையாது. அப்ப நியூ கிரைசிஸ் ஃபோர்ஸஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ திஸ் ஆல் அப்ப இவங்க எல்லாமே ரீஎவாலுவேட் பண்றாங்க. அப்ப எப்ப வந்து இந்த காலகட்டத்தை தாண்டின பிறகு ஒரு நியூ சாப்டர் வர ஆரம்பிக்குது யூஎஸ் பாகிஸ்தான் ரிலேஷன்ல. அந்த நியூ சாப்டர் தான் என்னன்னா இந்த ஜூன் 2025ல history shows that US Pakistan relation will remain complex, fragile இருக்கு and unpredictable இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நியூ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து அப்கோர்ஸ் நம்ம கம்மிங் இயர்ல தான் வந்து பார்க்க முடியும். So try to answer this question. Analyze the role of the Election Commission as an independent constitutional body in maintaining electoral integrity through mechanisms like the special summary revision. Okay. Yes, we have our current affairs classes started, monthly current affairs class, in-depth detailed classes நீங்க ஆன்லைன்ல இன்ஸ்டால அண்ட் இமெயில்ல கேட்கக்கூடிய queries இது எல்லாமே கிளாஸ் ரூம் செஷன்ல ரொம்ப இன்டெப்தா ரொம்ப இன்டென்சிவா கொடுப்போம். ஸோ லைக் 100 hours ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ், டிட்பிட்ஸ் இது எல்லாமே நம்ம கொடுப்போம். ஸோ yes, so with that note, thank you, have a great day.